இன்னைக்கு நம்ம லீட் கோடோட 5th ப்ராப்ளமான லாங்கஸ்ட் palindromic சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ சப்ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னென்னா இப்போ உள்ள ஸ்ட்ரிங்லேயே வந்து கொஞ்சம் கொஞ்சம் லெட்டர்ஸ் சேர்த்து எடுத்து ஒரு வேர்டாக இது பண்ணுறது தான் வந்து சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ palindrome அப்படின்னு பார்த்தோன்னா palindrome அப்படின்னா முன்னாடி இருந்து ரீட் பண்ணாலும் பின்னாடி இருந்து ரீட் பண்ணாலும் ஒரே மாதிரி இருக்கிறது தான் வந்து palindrome. ஸோ உள்ள லாங்கஸ்ட் palindromic சப்ஸ்ட்ரிங் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம பி ஏ பி ஏடி அப்படின்னு ஒரு வேர்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இதில் வந்து palindrome அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிஏபி இருக்குது, ஏபிஏ இருக்குது. இதுதான் வந்து லாங்கஸ்ட்டும் கூட. ஏன்னா இருக்கிறதுலே வந்து நிறைய வேர்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம லாங்கஸ்ட் அப்படின்னு சொல்லி எடுப்போம். இதிலே வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் எப்படி எடுத்துக்கலாம்னா ஏ பி ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து லாங்கஸ்ட் palindromic சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு எடுக்கும்போது நம்ம இதை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம்ல. இது வந்து ரிவர்ஸ்ல இருந்து இப்படி பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், இப்படி பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கும். பட் சப்ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு palindromic சப்ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா ஏபிஏ இருக்கு, இங்க ஒரு ஏபிஏ இருக்கு, இங்க ஒரு ஏடி ஏபிஏ இதெல்லாம் இருக்கு, பிஏடிஏபி இதெல்லாமே இருக்கு. இதெல்லாமே palindromic சப்ஸ்ட்ரிங்ஸ் தான். பட் லாங்கஸ்ட் palindromic சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு எடுக்கும்போது இது பிரிண்ட் ஆகணும். அதுதான் வந்து இந்த கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கிற மாதிரியே எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நான் சால்வ் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மெத்தட் வந்து என்னென்னா லாங்கஸ்ட் palindrome. இந்த மெத்தடில் தான் நமக்கு வந்து எது லாங்கஸ்ட் palindrome அப்படின்னு கண்டுபிடிக்க போகுது. இன்னொரு மெத்தட் வந்து palindrome இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக நான் வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் லாங்கஸ்ட் palindrome லாங்கஸ்ட் palindrome எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து இன்புட்டாக வரப்போகுது. ஸோ அந்த ஸ்ட்ரிங் வந்து நான் இங்கே வாங்கிக்கிறேன். இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை தான் வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படிங்கிறனால டேட்டா டைப் வந்து நான் ஸ்ட்ரிங்னே வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரிங் லாங்கஸ்ட் அப்படின்னு ஒன்று வந்து டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ நான் இங்கே வந்து சும்மா எல் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன். அது வந்து இப்போதைக்கு வந்து எம்டியாக தான் இருக்குது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஃபார் லூப் கிரியேட் பண்ணுறேன். ஐட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். i is equal to 0, i less than s டாட் லென்த், அதாவது இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் வரைக்கும் நான் ஐட்ரேட் பண்ணிட்டு போகிறேன். ஸோ அப்போ i is equal to 0னா i வந்து இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுமா, j is equal to i plus 1, i plus 1னா j வந்து இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஜே மாதிரியே இல்லை. ஓகே. ஜேனா இங்கேருந்து வருமா. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒன்று வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரிங் வந்து நான் புதுசாக கிரியேட் பண்ணுறேன். நான் வந்து சப் அப்படின்னு இங்கே வச்சுக்கிறேன். அது வந்து என்னவா இருக்க போகுதுன்னா எஸ் டாட் சப்ஸ்ட்ரிங் ஆஃப் ஐ கமா ஜே. இது என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ இந்த இருக்கிற ஸ்ட்ரிங்கை வந்து சப்ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ண போது ஐ வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது, ஜே வந்து எங்கேயோட எண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து அது பண்ணுது. ஸோ இப்போ வந்து சப்ஸ்ட்ரிங் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஏவா இருக்கும். ஓகே. பிஏவா இருக்கும். இப்போ நான் இஃப் கண்டிஷனில் என்ன செக் பண்ணுறேன்னா இது வந்து palindrome ஃபங்க்ஷனுக்குள்ளே அனுப்பி அது வந்து palindromaன்னு செக் பண்ணி கொடுக்க சொல்கிறேன். அதே மாதிரி இந்த சப்ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து லாங்கஸ்டோட லென்த்தை விட பெருசாக இருக்கா அப்படின்னு சொல்லி பெருசாக ஆர் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறேன். ஏன் அப்படி செக் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இங்கே லாங்கஸ்ட் palindromic சப்ஸ்ட்ரிங் தான் கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு இருக்கிறதுலே பெரிய அதாவது நிறைய லெட்டர்ஸ் இருக்கிற ஒரு சப்ஸ்ட்ரிங் தான் வேணும். ஓகே. ஸோ இஸ் palindrome. ஸோ இந்த ஃபங்க்ஷன் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பூலியன் இதுதான் வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படிங்கிறனால நான் வந்து பூலியன் டேட்டா டைப்பில் வச்சுருக்கேன். ஸோ இன் லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு 0, ரைட் இஸ் ஈக்குவல் டு எஸ் டாட் லென்த் -1. இந்த எஸ் வந்து என்னன்னா இங்கே சப்ஸ்ட்ரிங் நான் சென்ட் பண்ணுறேன்ல அதுதான் வந்து என்னோட எஸ்ஸாக வந்து இங்கே இருக்க போகுது. இது வந்து இல்லைன்னா எஸ் அப்படின்னு நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ பிஏ அப்படின்னு இருக்கு. ஸோ லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் ரைட் இஸ் ஈக்குவல் டு எஸ் டாட் லென்த் -1னா இது வந்து என்னோட லெஃப்ட் பொசிஷனாக இருக்கும். இது வந்து என்னோட ரைட்டாக இருக்கும். லெஃப்ட்டு இது வந்து என்னோட ரைட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா வைல் லெஃப்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரைட், அதாவது 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னா ட்ரூ. அப்போ உள்ளே வந்துடும். ஸோ எஸ் டாட் கேரட் அட் லெஃப்ட்ல என்ன இருக்குது, பி இருக்குது. நாட் ஈக்குவல் டு எஸ் டாட் கேரட் அட் ரைட்னா என்ன, ஏ இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ரிட்டர்ன் ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துறேன். அப்போ இங்கே வெளில வந்துடும். இங்கே வெளில வந்துடுச்சு அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு வந்தோடனே இங்கே உள்ளே போகாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஜே ப்ளஸ் ப்ளஸ் ஆகும். அப்போ இங்கே உள்ள ஜே வந்து இங்கே போயிடும், பி கிட்ட போயிடும். அப்போ என்னோட சப்ஸ்ட்ரிங் இப்போ என்ன இருக்குது, பிஏ பின்னு வந்துடும். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பிஏபியை வந்து இஸ் palindrome-குள்ள அனுப்பும். இஸ் palindrome-குள்ள அனுப்பும்போது லெஃப்ட் வந்து 0வாகவே தான் இருக்கும், பட் ரைட் வந்து பி ஆகிடும். ஓகேங்களா. இது வரும். ரைட் வந்து என்னோட பி ஆகிடும். ஸோ எஸ் டாட் கேரட் அட் லெஃப்ட் வந்து நாட் ஈக்குவல் டு எஸ் டாட் கேரட் அட் ரைட் அப்படியா
ஆனா அது வந்து ஃபால்ஸ். பிகாஸ் இது 2ம் சேமா தான் இருக்கு. ஸோ இங்க வந்துரும். அப்ப என்ன ஆகும்னா, ரைட் மைனஸ் மைனஸ் ஆகும். லெஃப்ட் பிளஸ் பிளஸ் ஆகும். அப்ப 2மே வந்து ஏ கிட்ட தான் வரும். ஏ வந்து சேமா தான் இருக்கு அப்படிங்கனால ரிட்டர்ன் ட்ரூ ஆயிரும். இங்க ட்ரூன்னு வந்துருச்சு. அதே மாரி இதோட லென்த் எவ்வளோ இருக்குன்னா 3 இருக்கு. லாங்கஸ்ட்டோட லென்த் எவ்வளோ இருக்கு? 0 இருக்கு. ஸோ இது வந்து இதுவும் வந்து கிரேட்டர் தேனா தான் இருக்கு. ஸோ இந்த கண்டிஷனும் பாஸ் ஆகுது அப்படிங்கிறனால, லாங்கஸ்ட்குள்ள வந்து நம்ம பிஏபி அப்படிங்கிறது வந்து போட்டுருவோம். பி ஏபிய வந்து நம்ம போட்டுட்டோம். ஓகே. இப்போ வந்து லாங்கஸ்ட் இதுதான். நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா, அம் லாங்கஸ்ட் வந்து நம்ம போட்டோம். அதே மாரி ஜே பிளஸ் பிளஸ் ஆகும். இங்க வரும். ஜே பிளஸ் பிளஸ் ஆகும்போது இது வந்து சப்ஸ்ட்ரிங்கா இல்ல அப்படின்னு சப்ஸ்ட்ரிங்கா இல்ல அப்படின்னு வந்துரும். திருப்பி ஜே இங்க வரும். இதெல்லாம் சப்ஸ்ட்ரிங்கா இல்ல அப்படிங்கிறனால, அ ஐ பிளஸ் பிளஸ் பண்ணும். இந்த ஜேல இப்போ வந்து முடிஞ்சிரும். ஐ பிளஸ் ஐ பிளஸ் பிளஸ் ஆகும். ஐ பிளஸ் பிளஸ் ஆகும்போது, அம் ஃபர்ஸ்ட் வந்து ஏபி அப்படின்னு போகும். ஏபி அப்படின்னு போகும்போது, இது வந்து பாலிண்ட்ரோம் இல்ல அப்படின்னு சொல்லி வந்துரும். ஸோ ரிட்டர்ன் ஃபால்ஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் ஜே பிளஸ் பிளஸ் ஆகும்போது, ஏபிஏ அப்படின்னு சொல்லி போகும். இது வந்து பாலிண்ட்ரோமா அப்படின்னு பார்த்தோம்னா, பாலிண்ட்ரோம் தான் அப்படின்னு செக் பண்ணிரும். எப்படி செக் பண்ணுது? லெஃப்ட் வந்து 0வா இருக்கும். ரைட் வந்து இதுவா இருக்கும். 2வா இருக்கும். ஸோ லெஸ் தெனா தான் இருக்கு அப்படின்னு சொன்னோனே உள்ள வந்துரும். ரிட்டர்ன் நான் என்ன குடுத்துருக்கேன்னா, எஸ் டாட் கேரட் அட் லெஃப்ட் நாட் ஈக்குவல் டூ ரைட் அப்படின்னா தான் ரிட்டர்ன் ஃபால்ஸ். பட் ஈக்குவலா தான் இருக்கு அப்படிங்கும்போது, ரைட் வந்து மைனஸ் மைனஸ் ஆகும். அப்ப பி கிட்ட வரும். லெஃப்ட் வந்து பிளஸ் பிளஸ் ஆகும்போது பி கிட்ட தான் வரும். பி வந்து 2மே ஈக்குவலா தான் இருக்கு அப்படிங்கிறனால இருக்கு அப்படின்றனால இதுக்குள்ள போகாம மைனஸ் மைனஸ்ன்னு வரும். மைனஸ் மைனஸ் அப்படின்னு வரும்போது என்ன ஆயிரும்? இது வந்து இங்க 0 கிட்ட போயிரும். ரைட் வந்து இங்க நான் எழுதுறேன். ரைட் வந்து 0 ஆயிரும். லெஃப்ட் வந்து 2 லெஃப்ட் வந்து 2 ஆயிரும். லெஃப்ட் வந்து 2 ஆயிடும். ஓகே. ஸோ இப்ப என்ன லெஃப்ட் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ ரைட்டா அப்படின்னு சொல்லும்போது கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆயிடுது இங்க. கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆயிடுது. ஃபெயில் ஆனோனே என்னதுன்னா, இங்க ரிட்டர்ன் ட்ரூ அப்படின்னு சொல்லி ட்ரூ வந்து ரிட்டர்ன் ஆயிடுது. ஓகே. ஸோ இங்க ட்ரூ ரிட்டர்ன் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது, இப்போ வந்து லாங்கஸ்ட்குள்ள வந்து நம்ம சப்ஸ்ட்ரிங் போட்டுறோம். இப்போ லாங்கஸ்ட் என்னவா இருக்கு? ஆல்ரெடி லாங்கஸ்ட் என்ன இருந்துச்சு? பிஏபின்னு இருந்துச்சு. இப்போ வந்து என்ன ஆயிரும்னா, ஏபிஏ அப்படின்னு ஆயிடும். ஏபி ஏன்னு ஆயிடும். இப்ப என்ன ஆகும்? இப்ப அதே மாரி ஜே வந்து இங்க வரும். இப்ப ஏபி, ஏடி செக் பண்ணும். சப்ஸ்ட்ரிங்கா இருக்காது. அதே மாரி இங்க வந்து ஐ வந்து பிளஸ் பிளஸ் ஆகும்போது, பிஏடி அப்படின்னு சொல்லி போகும். பிஏடி அப்படின்னு போகும்போது பிஏன்னு ஃபர்ஸ்ட் போகும். அது வந்து அது வந்து பாலிண்ட்ரோமா இல்ல அப்படின்னோனே, ஜே பிளஸ் பிளஸ் ஆகி பிஏடின்னு போகும். இதுவும் வந்து பாலிண்ட்ரோமா இல்ல அப்படிங்கிறனால, ஐ பிளஸ் பிளஸ் ஆகும் ஜே முடிஞ்சோனே. அப்ப ஏவும் டியும் போகும். ஏவும் டியும் பாலிண்ட்ரோம் இல்ல அப்படின்னோனே, ஜே பிளஸ் பிளஸ் ஆறக்கு ஒண்ணுமே இல்ல. அப்ப ஐ பிளஸ் பிளஸ் ஆயிரும். அவ்வளவுதான். அந்த லூப்பே வந்து முடிஞ்சு போயிடும். ஸோ, இப்ப லாங்கஸ்ட் அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற ஏ தான் வந்து வரும். ஸோ, அவ்வளவுதான் இந்த கொஸ்டின். பாஸ் ஆகுதான்னு மட்டும் செக் பண்ணலாம். ம். பாஸ் ஆகுது. ஸோ, அவ்வளவுதான் இந்த கொஸ்டின். தேங்க் யூ.